வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கிற ஷார்ட்கட்டில் மாடல் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்லேருந்து மாடல் 4 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னா 1+1+1+ன்னு ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃப்ராக்ஷன். சரியா, 1+ ஒரு ஃப்ராக்ஷன், 1+ ஒரு ஃப்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு நம்பரில் தொடங்குது அப்படின்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இப்போ 2ல் தொடங்குச்சுன்னா 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். 5ல் தொடங்குச்சுன்னா 5, 6ன்னு போயிட்டே இருக்கும். 100ல் தொடங்குச்சுன்னா 100, 101 போயிட்டே இருக்கும். சரியா, இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, 1+ன்னு வந்திருக்கும். சரியா, 1+ ஃப்ராக்ஷன், ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷன் வந்திருக்கலாம். சரியா, அது மாதிரி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா, பிளஸ் டேர்ம் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா, மைனஸ் டேர்ம் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. சரியா, ஸோ பிளஸ் டேர்ம் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் plus 1 divided by first term. இதே இது இந்த இடத்துல மைனஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா first term minus 1 divided by last term. சரியா, ஸோ பிளஸ் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து நம்ம பிளஸ் பண்ண போறோம், மைனஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். அதுக்கு ஆப்போசிட் டேர்ம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க போட்டுக்கோங்க. சரியா, ஸோ பிளஸ் வருது, அப்ப லாஸ்ட்ல இருந்து அவன் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து பிளஸ் பண்ண போறோம். மைனஸ் வருது அப்படின்னா என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதை மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 1+1 டிவைட் பை இருக்குது ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னா 1+1/5 இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த 1 இல்லாம ஒரு டேர்ம் இருக்குல்ல 5, இதான் வந்து என்னது லாஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் +1, இங்க லாஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு 5 +1 டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு 2, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 6/2, கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னது 3. சரியா, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 1+4ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, 1+1/4ல ஸ்டார்ட் ஆகுது, 5, 6 அப் டு இது வரைக்கும் போகுது, 25 வரைக்கும் போகுது. அப்போ பிளஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. பிளஸோட ஃபார்முலா வந்து என்னது லாஸ்ட் டேர்ம் +1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு 25, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு 4, அப்போ 25 +1 டிவைடட் பை 4, அப்போ 26/4 கேன்சல் பண்ணலாம். ஸோ 13 2 26, 2 4, அப்போ ஆன்சர் நீங்க என்ன போடுவீங்க 13/2 போடுவீங்க. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1+1/9, 1+1/10, 1+1/11 அப் டு 1+1/26 இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்க 9, 10 கண்டினியூஸ் ஆகுது. அப்போ லாஸ்ட் டேர்ம் +1 டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே ஃபார்முலா தான். ஸோ 26 +1 டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு 9. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க 27 டிவைட் பை 9. ஸோ 1 9s are 9, 3 9s are 27. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1+1/11, 1+1/12, 1+1/13 அப் டு 1+1/500 இருக்கு. சரியா, ஸோ 11, 12, 13 போயிட்டே இருக்கு. அப்போ இங்க லாஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு 500. சரியா, அப்போ லாஸ்ட் டேர்ம் +1 டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு 11. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 501 டிவைட் பை 11. சரியா, ஸோ ஆப்ஷன் சி இதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1+1/5, 1+1/6, 1+1/7 அப் டு 1+1/14 இருக்கு. ஸோ 5, 6ல ஸ்டார்ட் ஆகி அப் டு இது வரைக்கும் போகுது 40 வரைக்கும் போகுது. சரியா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து எவ்வளவு 40 +1 டிவைட் பை ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு 5. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 41 டிவைட் பை 5 நமக்கு கிடைக்கும். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1 மைனஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 1 - 1/2, 1 - 1/3, 1 - 1/4 அப் டு 1 - 1/42 இருக்கு. சரியா, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் ஃபார்முலா வந்து என்னது மைனஸ்ல வந்த ஃபார்முலா நம்ம என்ன படிச்சோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 டிவைட் பை என்ன போடுவீங்க லாஸ்ட் டேர்ம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன இருக்கும், நமக்கு 2, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 - 1 டிவைட் பை லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு 42. அப்போ நம்ம ஆன்சர் என்ன போடுவீங்க 1/42.
சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 1 மைனஸ் 5 6 7 ஸ்டார்ட் ஆகி போகுது. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 1 டிவைட் பை லாஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இங்கே எவ்வளவு 5. ஸோ 5 மைனஸ் 1 டிவைட் பை லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு 72. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 பை 72. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாள் 4 மீது 3 என்னாங்க 32. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 1 பை 18 கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7 அதாவது 1 மைனஸ் 1 பை 7, 1 மைனஸ் 1 பை 8, 1 மைனஸ் 1 பை 9 அப் டு 1 மைனஸ் 1 பை 54. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 1 7 மைனஸ் 1 6 டிவைட் பை லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு 54. ஸோ 1 6 6 9 6 54. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 1 பை 9 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய வீடியோஸ் இன்னும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்யூ சார் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 minus 1 by 2, 1 minus 1 by 3, 1 minus 1 by 4 up to 1 minus 1 by 100. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் 1 வந்து 2 மைனஸ் 1 1, லாஸ்ட் டைம் வந்து எவ்வளவு 100. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும் 1 by 100. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 minus 1 by 11, 1 minus 1 by 12 up to 1 minus 1 by 41 வரைக்கும் இருக்குது. ஸோ 11 minus 1 10. சரிதானே? அப்படிதானே? அப்போ 10 டிவைட் பை லாஸ்ட் டைம் வந்து 41. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.